ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னன்னா சிங்கப்பூர் குரூப் வந்து நமக்கு கொலை மிரட்டல் விடுது. கொலை மிரட்டல் வந்து நமக்கு புதுசு இல்லை. இந்த வீடியோ எல்லாருக்கும் பொதுவானது. ஏன்னா இதை மாதிரி நிறைய மிரட்டல் வருது. அவங்க ஊழியத்தை போடுற, எங்க ஊழியத்தை போட மாட்டேங்க அப்படின்னு மிரட்டல் பொதுவாக வருது. முக்கியமாக இப்போ நமக்கு மிரட்டல் கொடுத்தது யாருன்னா, இந்த சென்னையிலேருந்து சிங்கப்பூர் போகணுன்னு ஆசைப்பட்டு கருணாகரன் அண்ணன்ட்ட கோடி ரூபாய் கேட்டு கிடைக்காததால கருணாகரன் எனக்கு எதிராக வீடியோ போட்டுட்டு இருக்கிற ஒரு குரூப் தான். அந்த குரூப்பு ஒரு 10 பேருக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன் வீடியோ எடுத்து போடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா, நம்ம வந்து சரியான நபர்களுக்கு வீடியோ போடலாம். இப்போ நம்ம தவறான நபர்களுக்கு வீடியோ போட்டால் நம்ம வீடியோ போடுறத வச்சு அவங்க பலர்கிட்ட காசு வாங்கி ஏமாத்திட்டாங்கன்னா நம்பகத்தன்மை இருந்தால் நம்ம வீடியோ போடலாம். இப்போ கருணாகரனுக்கு நான் வீடியோ போடுறேன். கருணாகரனை மதுரையில் இருக்கிற வீட்டுக்கு போயிருக்கேன், கருணாகரனை உசிலம்பட்டியில் இருக்கிற வீட்டுக்கு போயிருக்கேன், அப்புறம் மதுரையில் இருக்கிற கருணாகரனை கம்பெனிக்கு போயிருக்கேன். கருணாகரன் அண்ணன் அட்ரஸ் கூட அவங்க பொது வழியில் சொல்கிறாங்க. இதை மாதிரி ஜீசஸ் கால்ஸ் எடுத்துக்கிட்டா அவங்க அட்ரஸ் எல்லாத்துக்கும் தெரியும். அதை மாதிரி ஜீசஸ் டீம்ஸ் எடுத்துக்கிட்டா அவங்க அட்ரஸ் தெரியும். இப்படி நம்பகத்தன்மை உள்ளவர்களுக்கு தான் நம்ம வீடியோ போடுவோம். நான் 10 பேர் ஹெல்ப் பண்ணுறேன், அதை வீடியோ எடுத்து போடு, எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறது, அவங்க நேரில் பார்த்து அவங்க உண்மையானவங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வீடியோ போடலாம். அதை விட்டுட்டு நீ வீடியோ போடு, இல்லைன்னா உன்னை கொன்னுருவேன், உன்னை தூக்கிடுவேன், உன்னை அடிச்சிருவேன் இப்படிங்கிற மிரட்டலுக்கெல்லாம் நம்ம என்னைக்கும் வந்து அஞ்ச மாட்டோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட மிரட்டலை பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட நான் யூடியூப்ல 3 வருஷமா இருக்கேன். உங்களுக்கு தெரியாதது இல்லை. எல்லா தரப்புல இருந்து நமக்கு மிரட்டல் வரதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி தான் இதுல நம்ம சர்வே பண்ணி நிற்கோம். ஜான் ஜெபராஜோடைய தவறான உபதேசத்தை நான் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு வரேன். அது கூட உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இப்படி நம்ம யாருக்குமே அஞ்சுறது இல்லை. சரியான ஊழியம் இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம உண்மையிலே சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ ஜான் ஜெபராஜ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி இளைஞர்களை கெடுக்கிற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. அதனால நம்ம அவரை அகெயின்ஸ்ட் பண்ணுறோம். மற்றபடி அவர் நல்ல ஊழியம் பண்ணி பல நன்மைகள் பண்ணியிருந்தா அவருக்கே நம்ம பல வீடியோ போட்டிருப்போம். இப்போ கருணாகரனை வந்து எனக்கு தெரியுது. நான் அவங்க வீட்டிலே போய் பார்த்துட்டேன். அவங்க கூட அவங்க எல்லா இடத்துக்குமே நான் ட்ராவல் பண்ணேன். அவங்களும் வெளிப்படையாக இருக்காங்க, ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்காங்க. இப்போ செல்லவங்கன்னா பயப்படுவாங்க, புதுசாக ஒரு ஆளை கொண்டு விடுறோமே அப்படின்னு. அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை. ஏன்னா அவங்ககிட்ட எந்த குற்றமும் இல்லை. மடியில் கனம் இருந்தால் தானே பயம் இருக்கும். அதனால கருணாகரனை அவங்க ஊழியத்தை சீரும் சிறப்புமாக செஞ்சிட்டு இருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு, விதவைகளுக்கு, திக்கட்டவர்களுக்கு உதவுற தன்னுடைய ஊழியத்தை சிறப்பாக செய்கிறாங்க. அவங்க வர்ற காணிக்கையில் ஒரு 80% மேலே அதை பிரித்து கஷ்டப்பட்டவங்களுக்கு, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு, விதவைகளுக்கு, திக்கட்டவர்கள்னா என்ன சொல்கிற, முடக்கப்பட்டவர்களும் சேர்ந்து தான். வியாதியில் முடக்கப்பட்டு இருப்பாங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு வீட்டில் 4 பேர் அந்த நிலைமையில இருக்காங்க, ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமையில. வீட்டுல 4 பேர் முடக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு அடுத்த வாரம் போறோம். கருணாகரனே போறாங்க, அவங்க கூட நானும் போறேன். இந்த மாதிரி சிங்கப்பூர் திட்டம் போட்டு அது நடக்கலன்னு கருணாகரன் ஏத்து வீடியோ போட்டுட்டு 10 பேருக்கு உதவி பண்ணிட்டு எங்க வீடியோ எடுத்து போட வேண்டியதானே அப்படின்னு சொல்ற மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உன்னை கொன்னுருவேன், ஒன்று அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன்லாம் நிறைய பார்த்தாச்சு. சரி, நான் திமிரா எதுவும் பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மன்னிப்பு வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான். வெளிப்படையா ஊழியம் பண்றவங்களுக்கு நம்ம எந்த நாளும் உதவலாம். சும்மா உட்காந்துட்டு அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு ஏதாவது காசு கிடைக்குமா, இன்னொருத்தர்கிட்ட காசு வாங்கிட்டு இன்னொருத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு இப்படி இருக்கிற, அதாவது சிங்கப்பூருக்கு போகணுன்னு கருணாகரன் அண்ணன்ட்ட கோடிக்கணக்காக காசு கேட்ட நீங்கள் நல்லா ஊழியம் பண்ணுங்க. கருணாகரனை எப்படி எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டா ஒரு
இயேசு கிறிஸ்துக்கான உன்னதமான ஊழியத்தை பண்றாங்களோ, அது திக்கட்டவர்கள் மத்தியில, விதவைகள் மத்தியில, முடக்கப்பட்டவங்க மத்தியில எப்படி ஒரு உண்மையான உத்தமமான ஊழியத்தை பண்றாங்களோ அதே மாதிரி நீங்க பண்ணுங்க, நாங்க எடுத்து போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் பாய். மிரட்டல்லாம் வேண்டாம், நல்லது பண்ணாலே நானே எடுத்து போடுவேன். தமிழ்நாட்டில் எந்த முக்கில் நல்லதா ஊழியம் நடக்குதோ அதை நானே எடுத்து போடுவேன். மிரட்டலுக்கு என்னைக்கு அஞ்ச மாட்டோம், அன்புக்கு தான் அடிமை. பாய். இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா.